Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebra example number 3.21 பார்க்கலாம். Question பாருங்க. Find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. So இதுல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பவர் வந்து 4 இருக்கு. எக்ஸோட பவர் 4ல இருக்கு. ஸோ இது ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் போடலாம். டிவிஷன் மெத்தட்ல போறோம். இப்போ அதுக்காக இந்த கொஸ்டினை நான் திருப்பி அப்படியே எழுதுறேன். ஸோ 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x. இங்க இம்பார்ட்டன்டா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா லைக் இங்க 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 கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல பாலினாமியல்ல வேரியபிளோட பவர்ஸ் செக் பண்ணணும். பவர்ஸ் எல்லாமே ஒன்னா அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, நம்ம எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். தட் இஸ் 4 3 2 எக்ஸோட பவர் இங்க 1 இருக்கு. ஸோ 1 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். ஏதோ ஒரு ஆர்டர் ஒன்னா அசெண்டிங் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர். நம்ம இங்க டிசெண்டிங் ஆர்டர்ல கொஸ்டின்ல இருக்கு. ஸோ நான் அதே ஆர்டர் எடுத்திருக்கேன். பாருங்க, டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் பவர் 4 உடைய கோஎஃபிஷியன்ட் தட் 64 இருக்கு இல்லையா, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எதோட ஸ்கொயர் 64 கிடைக்கும்? 8 ஓட ஸ்கொயர். இங்க என்ன நம்பர் யூஸ் பண்றோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்கொயர் ரூட்டோட டிவிஷன் மெத்தட். ஸோ 8 8s are 64. ஸோ 8 into 8 64. அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 வரணும். எக்ஸ் பவர் 4 வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணாதான் எக்ஸ் பவர் 4 வரும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 8s are 64. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ 64 plus 64 x power 4 minus 64 x power 4 கேன்சல் ஆயிரும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க டிவிஷன் பண்ண சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் இறக்கும் போது ரெண்டு டேர்மையுமே இறக்கணும். ஒரு டேர்மா எடுக்கக்கூடாது. அது வந்து நார்மல் டிவிஷன். ஸ்கொயர் ரூட் டிவிஷன் வந்து ரெண்டு டேர்மா இருக்கணும். இறக்குனதுக்கு அப்புறம் இந்த கோஷன்ட்டை நம்ம இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2. அப்ப 8x square into 2 வந்து 16x square ஆகும். அகெயின் இப்ப இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் எடுத்து டிவைட் பண்ணுங்க. இப்ப minus 16x cube divided by 16x square. 16 16 கேன்சல் ஆயிரும். x ஸ்கொயர்ல ஒரு x கிடைக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் இல்லையா. இந்த மைனஸ் எக்ஸ இங்க என்ன மைனஸ் எக்ஸ் எழுதுறோமோ அதே டேர்ம் தான் இங்கே எழுதணும். இப்ப அகெயின் இந்த மைனஸ் எக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு டேர்மையும் எடுத்து இந்த மைனஸ் எக்ஸால மல்டிப்ளை பண்ணும். பட் இப்போ பண்ணும்போது இந்த இதைய கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம இங்க பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து இந்த மைனஸ் எக்ஸால மல்டிப்ளை பண்ணும். இப்போ பாருங்க, 16x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 16 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் எக்ஸ் கியூப் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க, மைனஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ சப்ராக்ட் பண்றோம். ஸோ இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் டேலி ஆயிரும். ஸோ இங்க வெறும் 16x ஸ்கொயர் பிளஸ் 16x ஸ்கொயர். அகெயின் மறந்துடக்கூடாது, இறக்கும் போது ரெண்டு டேர்மையும் சேர்த்து இறக்கணும். தட் இஸ் மைனஸ் 2x பிளஸ் 1. ஓகே, அகெயின் இப்ப என்ன பண்ணணும், இந்த கோஷன்ட்டை இன்டூ 2 இல்லையா. இன்டூ 2 பண்ணும்போது 8 2s are 16x ஸ்கொயர். வேணா இங்க தள்ளி எழுதிக்கலாம். ஸோ 16x ஸ்கொயர் மைனஸ் 2x இல்லையா. இப்போ இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் 16x ஸ்கொயர், இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் 16x ஸ்கொயர். ஸோ நமக்கு டிவைட் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். கரெக்டா. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் 1 இங்க ஆட் பண்றேன். இதே நம்பர் தான் இங்கேயும் ஆட் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பிளஸ் 1னால இங்க இருக்கிற 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 16 into x square will get 16x square minus 2x into 1 minus 2x plus 1 into 1 1. ஸோ இதை நான் இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட் சைன்ல எல்லாமே மாறும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி 0 கிடைச்சிச்சு. 0 கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன கோஷன்ட்டா இருக்குதோ அதுதான் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. ஓகே, அதை நீட்டா எழுதிடலாம். therefore 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 இதோடைய
whole square root value is equal to 8x square minus x plus 1. இல்லையா? So இது modulus எழுதணும். நான் திருப்பி இங்க எழுதுறேன். So modulus of 8x square minus x plus 1. ஏன்னா square root ஓட value absolute value தான் எழுதணும். So represent பண்றதுக்காக modulus sign use பண்றோம். Okay. Thank you students.